முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே நித்திய பேரின்பம் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். ஒவ்வொரு வாரமும் நீங்கள் தருகிற ஆதரவுக்காக நன்றி ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளில் நீங்கள் பாடுகிற பாடல்கள், கேட்கிற ஆராதனைகள், இணைந்து பங்கெடுக்கிற ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போம். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக, பேசுவாராக. வாங்க, முதலாவது எல்லாரும் சேர்ந்து இணைந்து கர்த்தரை ஆராய்த்து மகிமைப்படுத்துவோமா? யெகோவாயீரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம், தாழும்புகளால் சுகமானோ. யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. சொல்லுமா? நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. அன்பு போதும் தகப்பனே, அன்பு போதும், அன்பு போதும், அன்பு போதும், ஆசீர் போதும், ஆசீர் போதும், ஆசீர் போதும், ஆசீர் போதும் எனக்கு. தயவு போதும், தயவு போதும், தயவு போதும், தயவு போதும் எனக்கு. ஆசீர் போதும், ஆசீர் போதும், ஆசீர் போதும், ஆசீர் போதும் எனக்கு. யெகோவாயீரே, யெகோவாயீரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம், தாழும்புகளா சுகமானோ. யெகோவா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நல்ல தகப்பனீரே, நல்ல தகப்பனீரே, நல்ல தகப்பனீரே, நல்ல தகப்பனீரே எனக்கு. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நல்ல தகப்பனீரே, நல்ல தகப்பனீரே, நல்ல தகப்பனீரே எனக்கு. ரெண்டு கரத்தை உயர்த்தி நல்ல தகப்பனீரே, நல்ல தகப்பனீரே, நல்ல தகப்பன்
நல்ல தகப்பன் நீரே, நல்ல தகப்பன் நீரே எனக்கு. அப்படி வலதுகரத்தை வைத்து எல்லாம் சேர்ந்து இணைந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல தகப்பனாக நமக்கு நம்ம போதரை அவை கர்த்தர் தந்தாரே. ஒரு தகப்பனின் ஆவியோடு நம்மை வழி நடத்த கிருபை தந்தாரே. உலக பிரகாரமாக நமக்கு இந்த தகப்பனுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தில் நிறைய தகப்பன் இருந்தாங்க. அப்படி நல்ல நல்ல விஷயங்கள் நான் நினைத்து பார்த்து கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துகிறேன். எப்போதும் எவ்வேளையும் உம் கிருபை என்னை தொடரும். எப்போதும் எவ்வேளையும் உம் கிருபை என்னை தொடரும். எப்போதும் எப்போதும் எவ்வேளையும் உம் கிருபை என்னை தொடரும். என் தகப்பன் நீர் தானையா. எல்லாமே எல்லாமே பார்த்து கொள்வே. என் தகப்பன் நீர் தானையா. எல்லாமே பார்த்து ரெண்டு கரத்தை உயர்த்தி சேர்ந்து சொல்வோம். என் தகப்பன் நீர் தானையா. எல்லாமே எல்லாம் பார்த்துக்கொள். என் தகப்பன் நீர் தானையா. என் தகப்பன் நீர் தானையா. அப்பா எல்லாமே பார்த்து தகப்பனே தந்துவிட்டே. தகப்பனே தந்துவிட்டே. தங்கிவிடும் நிரந்தரமா. தகப்பனே தந்துவிட்டு. கரங்களை உயர்த்தி தந்துட்டேன்ப்பா. தகப்பனே ஏற்றுக்கொள்ளும். தகப்பனே வந்துவிட்டேன் வந்துவிட்டேன். ஏற்றுக்கொள்ளும் ஏற்றுக்கொள்ளும் நிரந்தரமாய் நிரந்தரமாய். தகப்பனே வந்துவிட்டேன். ஏற்றுக்கொள்ளும் நிரந்தரம். ஒரு விஷயம் சொல்லுங்க. தகப்பனே வந்துவிட்டேன். ஏற்றுக்கொள்ளும் நிரந்தர. நீங்க மாத்திரம் சொல்லுங்க. தகப்பனே வந்துவிட்டேன். ஏற்றுக்கொள்ளும் ஏற்றுக்கொள்ளும் நிரந்தரமாய் நிரந்தரமாய். தகப்பனே வந்துவிட்டேன் வந்துவிட்டேன். ஏற்றுக்கொள்ளும் ஏற்றுக்கொள்ளும் நிரந்தரமாய் நிரந்தர. எல்லாம் சேர்ந்து இணைந்து வந்துட்டேன்ப்பா வந்துவிட்டேன். ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. ஏற்றுக்கொள்ளும் நிரந்தர. உயிருள்ள உயிருள்ள திருபலியா.
இந்த நேரத்தில் கூட நம்முடைய பிதாவோடு கூட நம்ம ஒப்புரவாகுதலின் ஊழியம் நடக்கட்டும். என்ன மன்னிங்க பிதாவே, தகப்பனே நான் மன்னிங்க, தகப்பனே நான் மன்னிங்க, தகப்பனே நான் மன்னிங்க. உமக்கு விரோதமா செய்தேன், பரத்துக்கு விரோதமா உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், நான் மன்னிங்க. பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளாட்டி வேலைக்காரனை ஏற்றுக்கொள்ளுங்க. ஆனா இந்த தகப்பன் பிள்ளையாக ஏற்றுக்கொண்டாரே, சேற்று விழுந்த நம்மை தூக்கி எடுத்தான், நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். கரங்களை உயர்த்தி தகப்பனே தகப்பனே வந்துவிட்டே ஏற்றுக்கொண்டி நிரந்தரமா தகப்பனே வந்துவிட்டே ஏற்றுக்கொண்டி நிரந்தரம். ஒரு விஷயம் சொல்லுங்க, தகப்பனே வந்துவிட்டேன், ஏற்றுக்கொண்டீர் நிரந்தரமா உயிருள்ள திருபலியா உடலை படைக்கின்றே. உள்ளம் தந்துவிட்டே, உள்ளம் தந்துவிட்டே, உயிருள்ள திருபலியா உடலை படைக்கின்றேன், உடலை படைக்கின்றேன், உள்ளம் தந்துவிட்டே, உடலை படைக்கிறேன், உடலை படைக்கின்றேன், உள்ளம் தந்துவிட்டேன். முடிந்தெல்லாம் கரங்களை தட்டோமா? எஸ் எஸ், எங்கள் தகப்பனே நல்ல கரங்களை தட்டி ஆமென். உம் நாமம் வாழ்க ராஜா, விண் தந்தையே, உம் நாமம் வாழ்க ராஜா, விண் தந்தையே, உம் அரசு வருக ராஜா, விண் தந்தையே. சொல்லுமா, உம் அரசு வருக ராஜா, விண் தந்தையே. வாழ்க ராஜா, வாழ்க ராஜா, அல்லேலூயா, வாழ்க ராஜா, அல்லேலூயா, வாழ்க ராஜா, அல்லேலூயா, வாழ்க ராஜா, அல்லேலூயா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா. உம் நாமம் வாழ்க ராஜா, விண் தந்தையே, உம் நாமம் வாழ்க ராஜா, விண் தந்தையே, உமரசு வருக ராஜா, விண் தந்தையே, உமரசு வருக ராஜா, விண் தந்தையே. கரங்களை தட்டுமா? யெகோவாயீரே, உம் நாமம் பரிசுத்தம் பாடுவதாக. யெகோவாயீரே, உம் நாமம் பரிசுத்தம் பாடுவதாக. யெகோவா நிசியே, என்றும் வெற்றி தருவே. சொல்லுமா, யெகோவா நிசியே,
வாழ்க ராஜா வின் தந்தையே உம் நாமம் வாழ்க ராஜா வின் தந்தையே உம்மரசு வருக ராஜா வின் தந்தை சேர்ந்து சொல்வோம் உம்மரசு வருக ராஜா வின் தந்தையே கரங்களை தட்டோமா யெகோவா ரூவா உம் நாமம் பரிசுத்தம் பாடுவதாக யெகோவா ரூவா உம் நாமம் பரிசுத்தம் பாடுவதாக யெகோவா ராஃபா சுகம் தருபவர் நீர் யெகோவா ராஃபா எங்கள் தகப்பனே சுகம் தருபவர் அல்லேலூயா வாழ்க ராஜா அல்லேலூயா வாழ்க ராஜா அல்லேலூயா வாழ்க ராஜா அல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா வாழ்க ராஜா பின் தந்தே எங்கள் தந்தே உம் நாமம் வாழ்க ராஜா பின் தந்தை உம் அரசு வாழ்க எங்கள் மேல எங்கள் குடும்பத்தின் மேல எங்கள் சபை மேலே உம் அரசு வாழ்க ராஜா பின் தந்தையே சொல்லுமா நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் நல்ல சிரித்த முகத்தோடு கூட நம்முடைய தகப்பனை நினைவு கூறுவோமாக. ராஜாதி ராஜா நீரே உம் நாமம் பரிசுத்தம் பாடுவதாக ராஜாதி ராஜா நீரே உம் நாமம் பரிசுத்தம் பாடுவதாக உயிரோடு எழுந்தவரே வேகமாய் வாருமை உயிரோடு எழுந்தவரே உயிரோடு எழுந்தவரே வேகமாய் வாருமை வாழ்க ராஜா மாரநாதா அல்லேலூயா மாரநாதா அல்லேலூயா மாரநாதா அல்லேலூயா மாரநாதா அல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா உம் நாமம் வாழ்க ராஜா வின் தந்தையே உம் நாமம் வாழ்க ராஜா வின் தந்தையே உம் அரசு வாழ்க ராஜா வின் தந்தையே உம் அரசு வாழ்க ராஜா வின் தந்தை நீ நல்லவர் நீ நல்ல
அல்லேலூயா பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினி. சொல்லுவோமா? பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் நீங்க சொல்லுங்க, பாவியான என்னையும் இன்னொரு தடவை சொல்றீங்களா? பாவியான என்னையும் நீ நல்லவர், நீ பரிசுத்த ஆவியார் என்னையும் நிறை. நல்ல கரங்களை தட்டி பாடுமா? பரிசுத்த ஆவியார். It's a time of celebration. என்னையும் நிறை பரிசுத்த ஆவியார், பரிசுத்த ஆவியார். கந்தரபா ஸ்ரீகாந்தரமா ஸ்ரீகாந்தரமா பரிசுத்த ஆவியார் என்னையும் நிறை. நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன். அல்லேலூயா 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 சொல்வோம். ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. மறுரூபமாக்கிடும் உந்தன் மகிமையில் சேர்த்திடும். மறுரூபமாக்கிடும். ஒரு மாற்றம் வரணுமே, ஒரு இரைச்சல் உண்டாகட்டும், ஒரு அசைவு உண்டாகட்டும், எலும்போடு எலும்பு சேரட்டும். எஸ், ஒரு சேனையாய் உருவாகட்டும். எஸ் 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 லார்ட். மறுரூபமாக்கிடும் உந்தன் மகிமையில் நீ நல்லவர், நீ நல்லவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆம் தேவஜனங்களே, இவ்வளவு நேரம் ஆண்டவரை நன்றியோடு துதிக்க, உயர்த்த, ஆண்டவர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக, அந்த திரியேக தேவனுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து நாம் எல்லாம் சேர்ந்து இணைந்து ஒரு அறிவிப்பை கவனிக்கலாமா? ஆம் தெய்வ ஜனங்களே, நித்திய பேரின்பம் மேட்ரிமோனி ஊழியங்கள் பல ஆயிரம் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறது. உங்கள் குடும்பத்திலே திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நாங்கள் உதவி செய்கிறதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். உடனடியாக ஸ்க்ரீனில் காண்கிற எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொண்டு
நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் நன்மையானதை நிச்சயமாக உங்களுக்கு தருவார். தொடர்ந்து எல்லாம் சேர்ந்து இணைந்த ஆண்டுடைய வார்த்தையை கேட்போமா? இன்றைக்கு மாலையில் பிள்ளைகளுக்கு நான் ஒரு ஆலோசனை சொல்ல விரும்புகிறேன். யாத்ராமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே நமக்கு நிறைய ஆலோசனை சொல்லு. உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயையும் முதலாவது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கனம் பண்ணணும். நம்முடைய தகப்பனை நம்ம கனம் பண்றவங்களாக, நம்முடைய தாயை கனம் பண்ணுகிறவர்களாக நம்ம இருக்கணும். வேதத்தில் நமக்கு உற்சாகப்படுத்த நல்ல ஆசீர்வாதமான வார்த்தைகள் இருந்தாலும் எல்லா தரப்பட்ட ஜனங்களுக்கு தேவையான ஆலோசனைகளும் நிரம்பி கிடக்கு. சிறுவர்களுக்கான ஆலோசனை இருக்கு, வாலிபர்களுக்கான ஆலோசனை இருக்கு, கணவனுக்கான ஆலோசனை, மனைவிக்கான ஆலோசனை, அல்லது பெரியோருக்கான ஆலோசனை, வேலையாட்களுக்கான ஆலோசனை, எஜமான்களுக்கான ஆலோசனை, ஊழியர்களுக்கான ஆலோசனை, மூப்பர்களுக்கான ஆலோசனை, விசுவாசிகளுக்கான ஆலோசனை, எல்லாம் ஒரு பக்தன் சொல்றார், எல்லாமே நமக்கு பைபிள் இருக்கு. நீங்கள் உட்கார்ந்து நல்லா வாசிக்கும் பொழுது அதுக்கு தேவையான எல்லாவற்ற ஆலோசனையும் நீங்கள் நிச்சயமாய் பெற்றுக்கொள்வீர்கள். அது எந்தவித மாற்று. அப்போ கர்த்தர் நமக்கு கிருபையாக பெற்றோரை தந்திருக்க. நீங்க செலக்ட் பண்ணல, கர்த்தர் செலக்ட் பண்ணி கொடுத்திருக்கிறார். ஏன்னா பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கிற பலன் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்ல சுதந்திரம் பிள்ளைகளை அவங்க பெற்றெடுக்கிறாங்க, கர்த்தருடைய உதவியோடு கூட அவர் பெற்றெடுக்கிறதை குறித்து பார்க்க. ஏன்னா கர்த்தர் தர்ற ஆசீர்வாதம் பிள்ளை. நீங்க ஒரு கர்த்தர் தர்ற ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி நீங்க தீர்மானம். நம்ம அப்பாவை செலக்ட் பண்ண முடியாது, அம்மாவை செலக்ட் பண்ண முடியாது. கர்த்தரே நமக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதம். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நல்ல பிள்ளைகளை பெற்றெடுக்கிறாங்க. சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, வலது பக்கம் திரும்பி படுக்க முடியாது, இடது பக்கம் திரும்பி படுக்க முடியாது, மூச்சு முட்டும், பல போராட்டம். 9 மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டு அது பிரயாசப்பட்டு தியாகமாய் சாப்பிட்டும் சாப்பிடாம சாப்பிடணும் ஆசை இருக்கு, சாப்பிட முடியாது, சாப்பிட்டா வாந்தி வரும், பல பிரச்சனை போராட்டங்கள் எல்லாம் தாண்டி தான் அவங்க ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறது கொடுத்து பாருங்க. வளர்க்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். குழந்தையை பெற்றெடுக்கிறது மாத்திரம் இல்லை, சிலர் பார்க்கும் பொழுது வளர்த்து எடுக்கும் பொழுது ரொம்ப கடினமாக இருக்கும். சில பிள்ளைகள் இயல்பாகவே நல்லா சேட்டை பண்ணும். சரியா, ரெண்டாவது அக்கா அலிசோதர் நைட்டு தான் அவளுக்கு காலை மாதிரி. சரியா, எல்லாரும் தூங்க போகிற நேரத்தில் ஆன்னு அழ ஆரம்பிப்பா. அப்புறம் எல்லாம் அப்பா அம்மா முழிச்சிருந்து அவளை கவனிச்சு தான் ரொம்ப அவர் தூங்குற வரைக்கும் பொறுமையாக இருந்து அப்புறம் தூங்க முடியும். அப்படி இருக்கும் எல்லா தியாகங்களை. ஸோ அவங்க பண்ண தியாகங்களாம் நம்ம நினைவு கூற வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. சோத்திரம். நீங்கள் அவர்களை முதலாவது நான் சொல்ல வர்ற காரியம் என்ன அப்படின்னா, உங்கள் தகப்பனை தாயை நீங்கள் அதிகமாக கனம் பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியமான விஷயம். உபாகமத்தின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கணும். உபாகமம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிங்க. உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்தில் உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாயிருப்பதற்கும் உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயா. ஃபர்ஸ்ட் ரெஸ்பெக்ட் யுவர் பேரண்ட்ஸ், ரெஸ்பெக்ட் யுவர் ஃபாதர். நீ கனம் பண்ணணும். வீட்லேயும் அவங்களை கனப்படுத்தணும், வெளியிலையும் அவங்களை கனப்படுத்தணும், உங்கள் தனியான நினைவுகள்லையும் அவங்களை கனப்படுத்தணும். நான் வெளியில தான் நான் கனப்படுத்துவேன், ஆனால் தனிமையில் கனப்படுத்த மாட்டேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்கள் மனசில் நினைக்கிறது கூட கர்த்தருக்கு தெரியும். ராமே சொல்லுங்க பார்ப்போம். மீகால் யார் தாவீதை இதயத்தில் தூஷித்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுவே ஆண்டவர் சீரியஸான மேட்டரா நினைச்சார். இதயத்தில் கூட நீங்க அவங்களுக்கு விரோதமா நினைக்க கூடாது. அல்ல என்னை வழி நடத்த தேவையான நல்ல தகப்பனை தாயை நீர் எனக்கு தந்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்துகிற ஒரு கூட்டமாக இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ராமே சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. நீங்க இயேசுநாதரை குறித்து பார்க்கும் பொழுது அவர் சொல்லும் பொழுது மத்தேயு 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது Matthew chapter 19 and verse 19 இயேசு கிறிஸ்து சொல்றாரு பாருங்க. மத்தேயு 19:19 தன் தகப்பனை உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளே என்றார். பாருங்க, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக சொல். அப்ப ரெஸ்பெக்ட், we have to respect. இயேசுநாதரே சொல்லிட்டாரு, என்ன செய்யணும்? பக்கத்தில் சொல்லுங்க, இயேசுநாதரே சொல்லிட்டாரு, அதனால கனம் பண்ணுங்க. ரைட்டா? அவரே சொல்லிட்டார், அவருடைய ஊழியர்கள் சொல்லிட்டாங்க. ரைட்டா? அவருடைய தீர்க்கதரிசி சொல்லிட்டாங்க, அவரே சொல்லிட்டார். ஸோ கனம் பண்ணணும். அப்போ என்னென்ன விஷயங்கள்லாம் உங்கள் பெற்றோரை கனவீனம் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும். கனம் பண்ணணும்னு சொல்லிட்டோம். அப்போ எது கனவீனம் பண்ணும்? எந்த காரியத்தை நீங்கள் செய்யும் பொழுது அவங்க கனஈனப்படுகிறார்கள்,
அசெட் பண்ணப்படுகிறாருங்கிறத நம்ம தியானிக்கிறோம். முதலாவதாக நீங்கள் 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது அங்கே பாருங்க, கீழே இந்த 3ஆம் லைன், தாய் தகப்பன்மாரை அடிக்கிறவர்களும் அப்படின்னு. என்னது? எது உங்கள் பெற்றோரை கனவீனப்படுத்தும் அப்படின்னா அவர்களை அடித்தல். இது நடக்குமா பாஸ்டர் அப்படின்னு கேட்குறீங்க. நடக்க தான் செய்யுது. தகப்பனுக்கு விரோதமாக கை நீட்டுற பிள்ளைகளை பார்க்குறோம். தாய்க்கு விரோதமான கை நீட்டுகிற பிள்ளைகளை அடிக்கிற நிலைகள், குடிவெறியில் அடித்த செய்திகளை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அடிச்சிட்டார் பாஸ்டர், எங்கள் அம்மாவை அடிச்சது, என்ன அடிச்சிட்டாரு, அவங்க அப்பாவை அடிச்சிட்டாரு. ஸோ இந்த அடிக்கிற பிஸ்னஸ் அவங்களை கனவீனப்படுத்தும். யாராவது அப்படி கையை நீட்டிருப்பீங்கன்னா, நாக்கை துருத்திட்டு இப்படி கையை காட்டியிருப்பீங்கன்னா, 2 தட்டு தட்டியிருப்பீங்கன்னா, இன்னைக்கே நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகணும். ஏன்னா ஆண்டவரே சொல்லிட்டாரு, தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண. என்ன நீங்கள் நார்மலாக இருக்கீங்களோ அப்நார்மலாக இருக்கீங்களோ, ஒரு நாளும் உங்கள் பெற்றோரை அடிக்கிற வேலையை வச்சுக்க கூடாது. நீங்கள் என்ன, நீங்கள் உலக பிரகாரம் சொல்லுவாங்க, பெற்றோரை அடிக்கக்கூடாது. என்னது, அன்னையும் பிதாவும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு வழிகாட்டு. அப்போ இப்போ வீட்டில் இருக்க யாரையும் கை நீட்டி வாழ்க்கை துணையை அடிக்கக்கூடாது. அது நல்ல விஷயம். அதே நேரத்தில் உங்கள் பெற்றோரை கை நீட்டிடாதீங்க, அது விபரீதமாயிடும். ஒருவேளை அப்படிப்பட்ட காரியத்தை நீங்கள் செஞ்சுருப்பீங்கன்னா ஒரு ஆசீர்வாத குறைச்சல். நீங்கள் அதற்காக இப்போ நான் கை நீட்ட சொன்னால் யாராவது ஒருத்தர் தோட்டி நீட்டலாம், தெரியாமல் அடிச்சுட்டேன், ரசிக்கப்பட்டிருக்கணும், அடிச்சிட்டேன் பாஸ்டர் இருக்கலாம், அதுக்காக மன்னிப்பு கட்டே இருக்கு. ஒரு இப்போ லேட்டஸ்ட்டாக தட்டியிருக்கலாம், நமக்கு தெரியாது. ஸோ அப்படி செஞ்சீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பை கேளுங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லி பார்க்கணும். 2வது நீங்கள் பார்க்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது என்னது, உங்கள் தகப்பனின் தாயையும் சபிக்காதே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் நீதிமொழியின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, நீதிமொழியின் புத்தகம் 30:11 வசனம், தங்கள் தகப்பனையும் சபித்தும் தங்கள் தாயை ஆசீர்வதியாமல் இருக்கிற முடிங்க என்னது சந்ததியாரும் உண்டு. 2வது தகப்பனையும் தாயையும் சபிக்காதீங்க. என்னது என்னது சபிக்காதீங்க. நீங்க நல்லா இருக்க மாட்டீங்க, நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க, நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க, நீங்க உருப்படவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடாது. தகப்பன் தாயே சொல்லக்கூடாதுன்னு சொல்றோம். அப்புறம் நீங்க எப்படி சொல்லலாம்? ஒரு நாளும் அல்ல சோதரம் பெற்றோரை சபிக்கிற ஒரு ஆவி நமக்குள்ள இருக்கக்கூடாது. எப்பவுமே அப்பா அம்மாவை என்ன செய்யணும்? நல்லா ஆசீர்வதிக்கணும். கரங்களை வைத்து ரெல்லிச்சுங்க பார்ப்போம். இந்த பண்பு நமக்குள்ள வரட்டும் வரட்டும். சபிக்கிற நிலைகள், சத்தியம் பண்ற நிலைகள், விரோதம் நிற்கிற நிலைகள் இருக்கவே கூடாது. தேவ ஜனங்களே, வேதத்தை இன்னொரு வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கணும். சொல்லப்பட்டு 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், உன் தகப்பனின் தாய் என்ன செய்யாத பரியாசம் பண்ண. உன் தகப்பனை தாய் நீ என்ன செய்யாத பரியாசம் பண்ணாத, கிண்டல் பண்ணாத, கேலி பண்ணாத. அவங்க நடக்கிறதுல வித்தியாசம் இருக்கலாம், ரைட்டா? அவங்கள செயல்பாடுகள் முதுமை நிமித்தமாக ஒரு மாதிரி கொஞ்சம் வித்தியாசம் பலவீனமா இருக்கலாம், உங்க வேகத்துக்கு வராம இருக்கலாம். நம்ம பெற்றோரை கனப்படுத்தணும். நம்ம யாராவது பரியாசம் பண்ணியிருந்தா இன்னைக்கு ஒரு மன்னிப்பு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அடுத்தது நீதிமொழி புத்தகம் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அவர்களை அவமானப்படுத்தாதேன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? போஜன பிரியருக்கு தோழனாயிருக்கிறவன் தன் தகப்பனை என்ன செய்ய அவமானப்படுத்துகிறான். உங்க ஃபெலோஷிப் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க யார்கிட்ட சேர்றீங்களோ அதை வச்சுதான் அவங்க கனப்படுவாங்க, கனவீனம் அடைவாங்க. குடிக்கிற ஒரு குரூப்போட இருந்தா எவ்வளவு கஷ்டம். குடிக்கிற ஒரு மகன் நிமித்தமாக பெற்றோர் படுற பாடுகள் நான் பார்த்துருக்கேன். சொல்லுவாங்க, ஐயா எப்படியாவது என் மகன் ரசிக்கப்படணும், நைட் ஃபுல்லா அவளை தூங்க விட மாட்டேன். மருமகள் மேல பாரத்தோட சொல்லுவாங்க, நைட் ஃபுல்லா அவளை போட்டு அடிக்கிறான் ஐயா, ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கேன் ஐயா, நாங்க இதை சொன்னா எங்களை அடிக்க வரேன் ஐயா, பேசுற ஐயா, கஷ்டமா இருக்கு, எப்படியாவது ரட்சிக்கப்படணும். சொல்லுங்க அல்லேலூயா. நீ கர்த்தர் ஒரு பெரிய ரட்சிப்பை தருவேன். நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். கனவீனப்படுத்துகிற பெற்றோரை கனவீனப்படுத்துகிற ஆவிகள் சபையின் எல்லை விட்டு ஓடணும். சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற பெற்றோரை கொண்டாட கர்த்தருக்கு உலக பிரகாரமான நல்ல பெற்றோர் பாவப்பட்ட ஆளா தான் இருக்காங்க ஐயா. இவங்க ஸ்மார்ட்டா இருக்கிறாங்க, பாவப்பட்ட ஆளா இருக்கிறாங்க. நான் சென்னைக்கு ஒரு தடவை போயிருக்க நேரத்தில் அலிசோத்தர் ஒரு பெண் ஒரு பஸ்ல இருந்து இறங்கினாங்க. பார்த்தா கிட்டத்தட்ட ஹேர் ஹோஸ்டஸ் மாதிரி இருக்கிறாங்க. இறங்கி கீழே கொஞ்சம் தள்ளி பார்க்குற நேரத்தில் அந்த அப்பா ஒரு பாவம் போல இருக்கார், ஒரு சைக்கிளை ஏற்றி கூட்டி போறார். அப்போ அவன் லெவல் அப்படிதான். அந்த வேலை பார்க்குற கம்பெனி, அந்த கம்பெனிக்கு என்ன பண்ணியிருக்கு, இவங்கள என்னது மாற்றிருக்கு சூழ்நிலை.
நான் சந்தோஷமாக யோசித்து பார்த்தேன். பாருங்க, அவன் எப்படி இருந்தான், டிப் டாப்பாக இருந்தாலும், அவர் பாவப்பட்ட நிலையில் இருந்தாலும், பாவப்பட்டு சட்டெல்லாம் பயங்கரமாக சைக்கிள் இருந்தாலும் அவங்க சந்தோஷமாக உட்காந்து போகிறாங்க. நடக்கும்போது உலக பிரகாரமாக நல்லா இருக்க நேரத்தில் நீங்கள் ஏன் இருக்கக்கூடாது? இன்னைக்கு நான் ஆலோசனைகளாக சில விஷயம், உங்கள் பெற்றோரை கனஈனப்படுத்தாதீங்க, பெற்றோரை கனப்படுத்துங்க. இருக்கிற நேரத்தில் வேல்யூ தெரியாது, இல்லாத பிறகு தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ இருக்கிற நேரத்தில் ரைட்டா அவர்களை நாம் கனப்படுத்த ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் இங்கே தான் இருக்கிறீங்க? சொல்லுங்க அல்லேலூயா, ஆமென். இன்னும் வேதத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் நீங்கள் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, எசேக்கியேல் 22:7 வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னில் உள்ள தாய் தகப்பனை அற்பமாக எண்ணினார்கள். அப்படி எண்ணக்கூடாதுங்க. அற்பமா எண்ணாதீங்க. நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளாக தான் சொன்னேன். அற்பமா யாரை எண்ணாதீங்க, நீங்கள் தூசிக்காதீங்க. அதை குறித்த வசனம் இருக்கு. லேவியராமத்தின் புத்தகம் பாருங்க, 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும். லேவியராமத்தின் புத்தகம் 19:3 அலுசோத்திரம், உங்களில் அவனவன் தன் தாய்க்கும் தன் தகப்பனுக்கும் பயந்திருக்கவும் என் ஓய்வு நாளை ஆசரிக்கும் கடவீர்கள். நான் உங்கள் தேவனாய ரெஸ்பெக்ட். பயந்து சும்மா நடுங்க சொல்ல, ரெஸ்பெக்ட் யுவர் பேரண்ட்ஸ். ஆமென். இன்னொரு வசனத்தை பாருங்க, நீங்கள் உபாகமத்தின் புத்தகம் 27ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். உபாகமம் 27:16, தன் தகப்பனின் தன் தாயின் தூஷிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. நீங்கள் நீதிமொழியின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, நீதிமொழி 20:20 வாசித்து பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தன் தகப்பனையும் தன் தாயும் தூஷிக்கிறவனுடைய தீபம் காரில். அப்போ நீங்களும் நானும் ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. கடைசி உங்கள் தகப்பன் தாயிட்ட உட்கார்ந்து பேசி எவ்வளோ நாளாச்சு? வயதான தகப்பன் தாயிட்ட பேசி எவ்வளோ நாளாச்சு? ஸ்பீடான வேர்ல்டில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் இருக்கிற நாட்களில் அந்த கனப்படுத்துகிற ஸ்பிரிட் நமக்கு வரட்டும். நான் பேசுகிற நேரத்தில் இந்த சபைக்குள்ளே தகப்பனை கனப்படுத்தினார்கள், தாயை கனப்படுத்தினார்கள் என்று கனஈனப்படுத்தினார்கள், தகப்பனை கனஈனப்படுத்தினார்கள், தாய் கனஈனப்படுத்தினார் சொல்லி யாருமே சொல்லக்கூடாது. சொல்லணும், என் மகன் என்னை நல்லா கனப்படுத்துகிறான் பாஸ்டர், என் மகளை என்னை நல்லா கனப்படுத்துகிறா பாஸ்டர். சொல்லுங்க அல்லேலூயா. ஸோ நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது நிர்வாணமாக்கின ஆட்கள் இருக்கிறாங்க பாருங்க, தகப்பனை தாயும். அப்படிப்பட்ட நிலைகள் இருக்கக்கூடாது, கனப்படுத்துங்க. அப்போ முதலாவதாக ஸோ வேதம் என்ன சொல்கிறது? பிள்ளைகளுக்கு ஒரு ஆலோசனையாக சொல்லும் பொழுது, உங்கள் தகப்பனையும் உங்கள் தாயையும் கனப்படுத்துங்க. என்ன வயசுல இருந்தாலும் கனப்படுத்துங்க. உலக பிரகாரமான ஆட்கள் காலை தொட்டு கும்பிடுற நிலையில் இருக்க பார்க்கணும். ஆனால் நீங்கள் அப்படி காலை தொட்டு கும்பிடணும்னு அவசியம் இல்லை. அல்ல, உங்கள் தாழ்மையோடு அவங்கள நடத்துங்க. ஸ்தோத்திரம். அவங்கள நல்ல உயர்வாக நடத்துங்க. அவங்க முன்பதாக தாழ்மையோடு நீங்கள் நடந்து கொள்ளுங்க. ரெண்டாவதாக ஸ்தோத்திரம் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன அப்படின்னா, முதலாவது சொன்னேன் கனம் பண்ணுவாயாக. ரெண்டாவதாக கட்டளைகளுக்கு இணங்குங்கள். ரெண்டாவது நீங்கள் செய்யணும், அவங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுக்கு நீங்கள் செவி கொடுக்கணும். ராமே சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு சர்ச்சில் 2 சகோதரர் அவங்க திருமணமாகி பிள்ளைகளும் ஆயிடுச்சு. ஆனால் அவருடைய தாயார் சொன்ன ஆலோசனையை கேட்ட பொழுது அவங்க அப்படியே கேட்டதுனால ரொம்ப உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறாங்க. சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. இந்த தகப்பனுடைய ஆலோசனை கேட்ட பொழுது உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறாங்க. குறைஞ்சு பார்க்கல, மேன்மையாக பார்க்குறேன். அவங்க வாழ்க்கையில் இருந்த போராட்டங்களை பல மடங்கு ஆசீர்வாதத்துக்குள்ள வந்திருக்கிறாங்க. அதனால சொல்கிறேன், அவருடைய கட்டளைகளுக்கு இணங்குங்கள். ஒரு சகோதரன்லாம் அவங்க அம்மா சொன்னாங்க, நீ கண்டிப்பாக இந்த கம்பெனிக்கு நீ ரெஸ்யூம் அனுப்பப்பா அப்படின்னாங்க. என்னம்மா, நான் வேலையை விட்டு பல நாட்கள் ஆச்சு, இது என்ன? நான் சொல்கிறேன்ப்பா, நீ செய்யப்பா அப்படின்னாங்க. நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னாங்க. அதே போல் இன்டர்வியூ போன பொழுது அவர் பல நாட்கள் கேப்பாக இருந்தாலும் அவர் செலக்ட் ஆக அந்த கம்பெனியில் சேர்க்கப்பட கர்த்தர் கிருபை செய்தார். எனக்கு உயர்வாக இருக்கிறார். தான் சொல்கிறேன், அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு நீங்கள் கேட்டு செவி கொடுங்க, கேளுங்க. நீங்களே ஒரு சுயமாக தீர்மானம் எடுக்காதீங்க ஜனங்களே. நமக்கு நல்ல ஒரு வழிகாட்டிகளை தான் ஆண்டவர், நமக்கு நல்ல வழிகாட்டி. அவருடைய வார்த்தை நமக்கு நல்ல ஒரு வழிகாட்டி. ஊழியர்கள் நமக்கு நல்ல ஒரு பாரம் நேர்ந்தது. நீங்களாம் யார் கெட்டு போனான்னு நினைப்போம், நல்லா இருக்குன்னு நினைப்போம். ஒரு சின்ன பலவீனா நாங்கள் அதிகமாக பாரப்படுவோம், விசாரிப்போம், ஜோமனும். முதியமாக நேரம் போய் ஜெபிக்கிறதுக்கு டைம் இல்லை. ஆனால் நினைக்கிற நேரத்திலலாம் நாங்கள் ஜோம் பண்ணுறோம் உங்களுக்காக. ஆனால் போய் பார்க்கணும். சில நேரங்களில் உடனே போய் பார்க்குறோம், சில நேரங்களில் லேட்டாக போய் பார்க்குறோம், ஏதோ பார்க்குறோம். அதே நேரத்தில் ரைட்டா, நீங்களாம் ரொம்ப முக்கியமானவர்கள். ஊழியரில் கத்த தந்திருக்க உங்களுக்கு பெரிய ஒரு சொத்தாக
என்னது பெற்றோரை தந்திருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. நேர வசனங்களை பார்ப்போமா? உபாகமத்தின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 18 21 வசனங்கள் நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது, உபாகமத்தின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 18 21 எல்லாம் சேர்ந்து வாசிங்க. தன் தகப்பன் சொல்லையும் தன் தாயின் சொல்லையும் கேளாமலும் அவர்களால் தண்டிக்கப்பட்டும் அவர்களுக்கு கீழ்ப்படியாமல் போகிற அடங்காத துஷ்ட பிள்ளை ஒருவனுக்கு இருந்தால், எல்லாம் சேர்ந்து வாசிங்க. அவன் தகப்பனும் அவன் தாயும் அவனை பிடித்து அவன் இருக்கு பட்டணத்தின் மூப்பிடத்துக்கு அவிடத்து வாசலத்துக்கும் அவனை கொண்டு போய், அடுத்த வசனம், எங்கள் மகனாகி இவன் அடங்காத துஷ்டனாக இருக்கிறான், எங்களை சொல்ல கேளான், பெருந்தீனிக்காரனும் குடியனுமா இருக்கிறான் என்று பட்டணத்தின் மூப்பர்களோடு சொல்வார்களாக. உடனே அவர்கள் அப்பொழுது அவன் சாகும்படி அந்த பட்டணத்து மனிதர் எல்லாரும் அவன் மேல் அப்படி சொல்லி அழகா சொல்லியிருக்கு பாருங்க. 22 வசனம் முடியல, போடுங்க 21ஆம் வசனம். இப்படியே தீமை உன் நடுவில் இருந்து, இதெல்லாம் தீமை. சொல்ல கேட்காதவங்களாம் பைபிள் படி என்னது? நீங்க ஒரு தீமை. யூ ஆர் ஈவில், யூ ஆர் அன் ஈவில், யூ ஆர் அன் ஈவில். ஈவில் சொல்லப்பட்டிருக்கு, நீங்களும் ஒரு தீமைன்னு சொல்லப்பட்டிருக்கு. தேவ ஜனங்களே, இஸ்ரவேல் எல்லாரும் அதை கேட்டு பயப்படுவார். அப்ப சொல்ல கேட்கணுங்க, இல்லைன்னா உங்களுக்கு கல்லை தான் எரியணும். சபையில நீங்கள் வச்சிருக்க கல் நிறைய கட்குவியில் வச்சிருக்கணும், போட்டு டக்கு. உங்களுக்கே அப்படி ஒரு நீங்கள் அப்பா சொல்ல கேட்கல, அம்மா சொல்ல கேட்கலாம், கண்ணை மூட்டு உட்காந்துங்க. இந்த தேவான கல் எறிஞ்ச மாதிரி தான் உங்களுக்கு எரிஞ்சு கொல்லணும். அவ்வளோ சீரியஸாக இந்த பைபிள் இந்த மேட்டரை சொல்லுதுன்னு சொல்கிறேன். லேசாக சொல்லல தேவ ஜனங்களே, ரொம்ப சீரியஸாக. இப்போ நம்ம எவ்வளோ அப்பா உங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாதுப்பா, அம்மா உங்களுக்கெல்லாம் தெரியாது, இப்படி சொல்கிற எத்தனை பேரை பார்த்துட்டோம். இல்லைங்க, தாயின் புத்திய கேள், உன் தகப்பனின் போதகத்தை தள்ளாது. நீதிமொழி 23 22 வாசித்து பார். நீதிமொழி 23 22 வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு, உன் தாய் வயது சென்றவளா இருக்கும் பொழுது அவளை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு. தாய் தானே பெற்றெடுக்கிறாங்க, தகப்பன் அவங்க ஒரு காரணமா இருந்திருக்கிறாங்களே. உன்னை பெற்ற உன் தகப்பனுக்கு செவி கொடுப்பா. எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கனமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான்னு சொல்லப்ப. இப்போ செவி கொடுத்துட்டு ரொம்ப காது கொடுங்க, கேளுங்க. புரியலையா? இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கேளுங்க. அம்மா என்ன சொல்ல வரீங்க, அப்பா என்ன சொல்ல வரீங்க, கேட்டு செய்யுங்க. ஒரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் குறை வராது. சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. பேரண்ட்ஸ் தேவ பக்தியாக இருக்கு, நல்லா ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறவங்க, நல்லா துதிக்கிறவங்க, ஆராதிக்கிறவங்க, வசனத்தை கை கொள்றவங்க தாராளமாக நீங்கள் அவங்களை நம்பலாம். அவங்க ஒரு நாளும் அவங்க முடிவு எடுக்கும் பொழுது கத்த தீமையாக முடிவாக எடுக்க விட மாட்டார். அன்னைக்கு ஏலி பாருங்க, சரியா, அண்ணால பார்த்து சொல்றாரு, என்ன குடிச்சு வரிச்சு, இல்லையா 1008 பிரச்சனை, எனக்கு பிள்ளை இல்லை அப்படிங்கிறது. உடனே அவருக்கே வருத்தமாயிட்டு, அண்ணாலே கவலைப்படாது, அடுத்த தடவை வரும் பொழுது நீ குழந்தைய கத்தனோட தருவார். இது ஆண்டவர்லாம் சொல்லல, அவரே சொல்றாரு பாருங்க. சொன்ன பின்பதா ஒரு குழந்தை பிறக்குது, ஆசீர்வாதமா இருக்கிறான். உங்க வார்த்தை அப்படி மாறும். சொல்லுங்க அல்லேலூயா. இங்க இருக்கிற தகப்பனை ஆசீர்வதிக்கிறேன், தாயை நான் ஆசீர்வதிக்கிறேன். நீங்களும் அப்படிப்பட்டவர்கள் தான். உங்க பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். சொல்லுங்க, பக்கத்துல ஒரு தகப்பன் தாய் இருந்தா கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க உங்க பிள்ளைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். ரெண்டுமே தகப்பன் தாய் இருந்தா சொல்லுங்க, நம்ம ஒரு குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். சொல்லுங்க பாப்போம், இது மறந்துடாதீங்க. ஆமேன். ஜோத்தமும் நல்லா கவனிக்கணும். என்ன சொல்லணும், அப்பா என்ன சொல்றாங்களோ, அம்மா என்ன சொல்றாங்களோ அதுக்கு 2 காது திறந்து என்ன செய்யணும், கேட்கணும். கேட்பீங்களா? கேட்பீங்களா? வெரி குட். தம்பி நல்லா அழகா சொன்னா பாருங்க, ஊழியத்தெல்லாம் முடிச்சுட்டு வந்துருக்கு. பாலு கௌதம் என்னது, அப்பா சொல்றதுக்கு அம்மா சொல்றதுக்கு செவி கொடுங்க. ஏன்னா பைபிள் அவ்வளோ சீரியஸாக சொல்லுதுன்னு சொல்லி நான் சொல்றேன் பாருங்க. நீங்க நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது சிம்சோன் 14ஆம் அதிகாரம், சரியா, 1-5 வசனங்களை வாசிக்கும் பொழுது 15 வசனங்கள் வாசிக்கும் பொழுது நமக்கு டைம் இல்லை பாருங்க. அப்பா சொல்ல கேட்கல, அம்மா சொல்ல கேட்கல பாருங்க. கடைசி அடுத்த சாப்டர்லாம் பார்க்கும் பொழுது அவன் லைஃபே பொறுப்பு விபரீதமாக மாறி போச்சு. ஒரு ஆளுகையாக இருக்க வேண்டியவன் கடைசியில் மரித்து போகிறது கொடுத்து பார்க்கணும். இவ்வளோதான் எனக்கு வேணும். அவங்க சொல்கிறாங்க, வேண்டாப்பா நமக்கு செட் ஆகாது, ஆனால் இவளை என் கண்ணுக்கு இனிமையாக இருக்கிறான்னு சொல்லி போய் கடைசியில் அவன் சொல்லு இவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தில் அவளை வேற ஒருத்தன் கொண்டு போய் கொடுத்துட்றாங்க. இப்படியே ஆள் கடைசியில் தெளிலாள்கிட்ட போய் கடைசியில் வாழ்க்கையை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி பார்க்கணும். இன்னைக்கு சொல் கேட்கிற ஒரு ஆட்களாக இருக்க கத்த நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா.
ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. 1 சாமுவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது 1 சாமுவேல் 2:25 ஏலியின் பிள்ளைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷனுக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை விசாரிப்பார்கள். ஒரு கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வானாகில் அவனுக்கு விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார்? அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமல் போனார்கள், அவர்களை சங்கரிக்க கர்த்தர். வசனத்தை முடிங்க. என்னதான் யாரு அவ்வளோ வெயிட்டேஜ் அப்பா அம்மா கொடுத்துருக்காருங்க, அவ்வளோ சார்பா நிற்கிறாரு. சாதனை அப்பா சுப்பான்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? இல்லை, பைபிள் அவ்வளோ வெயிட்டேஜ் அவங்களுக்கு கொடுத்துருக்கு. அவ்வளோ அவங்கள சங்கரிக்க ஏலியும் பேச்ச பிள்ளைகள் கேட்காம இருந்ததுனால என்ன, அவளை சங்கரிக்க கர்த்தர் சித்தம். கடைசி அவங்க நிமித்தம் என்னது, பெற்றோரும் சேர்ந்து மடிக்க வேண்டிய சூழ்நிலை. எங்கள் அடிக்கடி எங்கள் அம்மா சொல்லுவாங்க, சரியா எப்பா ஏழி நிலை எங்களுக்கு வந்துடக்கூடாது, கரெக்டாக இருங்க அப்படிம்பாங்க. அடிக்கடி எச்சரிக்கை நேரத்தை எப்படி சொல்லுவாங்க, ஏழி நிலை எங்களுக்கு வந்துடக்கூடாது, பார்த்துக்குங்க, எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிம்பாங்க. இதெல்லாம் கேட்டு தான் வளர்ந்து வந்திருக்கிறோம் பாருங்க. உங்களால் நாங்களும் கெட்டு போயிடக்கூடாது, கரெக்டாக இருங்க. ஏன்னா ஊழியத்தில் இருக்கிறோம், ஊழிய காசில் சாப்பிட்றோம், ஊழிய காசில் வாழ்கிறோம், சரியா? ஊழியத்தில் இருக்கிறோம், கரெக்டாக இருங்க. அந்த எச்சரிப்பு என்றைக்கும் எங்கள் அப்பாவும் கடைசி மறிக்கிறதுக்கு முன்னால் வரைக்கும் எப்போல்லாம் ஆலோசனை சொல்லுமோ சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க, கேட்டுகிட்டே இருப்போம், எச்சரிப்பாங்க, சொல்லுவாங்க, அதை செய், இதை செய், அதை அப்படி செய், இப்படி செய். நீதிமொழியின் புத்தகம் நீங்கள் 1ஆம் அதிகாரம் 18ஆம் ஸ்தோத்திரம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, நீதிமொழி புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது 1:8, என் மகனே உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. தகப்பனின் புத்தியை கேள், தாயின் போதகத்தை தள்ளாதே. 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும். 1 தெசலோனிக்கேயர் 2:12, தகப்பன் தன் பிள்ளைக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேர்தலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறேன். ஆவிக்குரிய தகப்பனை கத்த தந்திருக்கிறான். ஆலோசனைகளை கொடுக்கும் பொழுது இணங்குங்க. சில நேரங்களில் நம்ம சாதாரணமாக தான் சொல்லுவோம் பாருங்க, அதை செஞ்சிருந்தா பெரிய பிரச்சனைகள் தவிர்க்கப்பட்டிருக்கும், பெரிய பிரச்சனைகள் தவிர்க்கப்பட்டிருக்கும். பாஸ்டர் கிடக்காரு அப்படி நம்ம நினைச்சிட்டோம்னா அவ்வளோதான். ஆலோசனை நம்மளாம் சாதாரண ஆட்கள் தான், ஆனால் அந்த ஸ்தானத்தில் கர்த்தர் வச்சிருக்காரு பாருங்க. அந்த ஆலோசனைகள் சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் லோக்கா வாசித்து பாருங்கன்னா, அதுக்கு வாசித்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். நல்லா 1/2 மணி நேரம் 6 1/2 மணி நேரம் ஆவி நிறைஞ்சிட்டு வாங்கன்னா நீங்களே உங்களுக்கு குட்டி பரலோகமாக சர்வீஸ் மாறும். ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்ப்போம். செஞ்சு தான் பாருங்களேன், பக்கத்தில் சொல்லுங்கள், செஞ்சு தான் பாருங்களேன், ஆலோசனை கேட்டு தான் பாருங்களேன், சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ முதலாவது நான் சொன்னேன், உங்கள் தகப்பனின் தாயின் கனம் பண்ணுங்க. 2ஆவதாக உங்கள் தகப்பன் தாயின் கட்டளைகளுக்கு இணங்குங்கள். 3ஆவதாக நான் சொல்ற காரியம், உங்கள் தகப்பன் தாயின் கருத்தான நல் வாழ்க்கையை பின்பற்றுங்க. நல்ல கருத்தான நல் வாழ்க்கையை பின்பற்றுங்க. ஒவ்வொரு அப்பாவுக்கும் என்னது ப்ளஸ் சைடு இருக்கும், மைனஸ் சைடும் இருக்கும். நல்லா கவனிச்சுங்க, யாரும் பெர்ஃபெக்ட் கிடையாது. நான் இன்னைக்கு காலையில் பேசும்பொழுது கூட சொன்னேன், ஆபிரகாம் பெரிய பெர்ஃபெக்டான ஆளா? ஆண்டவர் வாக்கு பண்ணாரு, ஆனால் கொஞ்சம் அவசரப்பட்டதுனால ஆகாரோடு சேர்ந்து இஸ்மவேலை பெற்று பிரச்சனை தான். அந்த தகவலை யாரா சொல்லாமல் இருப்பாங்களா? கண்டிப்பாக அவங்க அம்மாவே சொல்லியிருப்பாங்க. ஏன்னா வீட்டில் வேலை செய்கிறவங்க நம்ம சபை ஆட்கள் மாதிரி சீக்ரெட் மெயின்டைன் பண்ணுறவங்களா இருக்க மாட்டாங்க, அவங்க சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் கேட்டு ஈசாக்கு கேட்க தான் செஞ்சிருப்பான். இந்த மனுஷனுக்கு நான் கீழ்ப்படியணுமா? அவன் நினைக்கல, தூக்கிட்டு வானா தூக்கிட்டு வரான், விஷத்தை அடுக்குனா அடுக்குறான், படுத்துக்கோனா படுத்துக்கிறான், கண்ணை மூடிக்கோனா கண்ணை. அப்போ ஒரு பெற்றோருக்கு ஒரு பிளஸ் சைடு, தாவீது பாருங்க, அவருக்கு ஒரு பிளஸ் சைடு இருக்கு. ஈசாயின் குமாரனாகி தாவீது என் இதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன், எனக்கு சித்தமான யாவையும் செய்வான். ஆனால் அவனுக்கு ஒரு மைனஸ் சைடு இருக்கு. அதுக்கு பின்பதாக தான் சங்கீதம் 51 எழுதுறான், அலிசோத்தை என்ன மன்னிங்க, ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும், உடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமல் இருங்க ஆண்டவரே. அருமையா தேவ ஜனங்களே, அப்போ அவங்களுடைய பிளஸ் ஆன பாயிண்ட்டை நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் வேதம் நமக்கு சொல்லுகிற பாருங்க. நீங்க 1 ராஜாக்களின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது, 1 ராஜாக்களின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளின் நியமங்களை கைக்கொண்டு என் வழி நடப்பாயில்
உன் நாட்களை நீடித்திருக்க பண்ணுவேன். பாருங்க, அவங்க ஒரு மாடல் செட் பண்ணியிருக்கிறாங்க. அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு ரோல் மாடல். அல்ல சோதனை, அநேகமா யூத ராஜாக்களுக்கு ஒரு பெரிய ரோல் மாடலா இருந்தது யாரு? தாவீது. இந்த தாவீதை ஃபாலோ பண்றவங்க எல்லாருமே ஆசீர்வாதி. அவன் ஒரு வச்சிருந்த ஒரு ஸ்டாண்டர்ட், ஒரு மாடலை அவன் ஃபாலோ பண்ற எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு உங்க அப்பா என்ன மாடல்? எங்க அப்பாவுக்கு ஒரு ரோல் மாடல் இருக்கு. எப்பயுமே ஜெபிப்பாங்க. பெரிய ஜபம் 40 உபவாசம் பண்ணி பார்த்தது கிடையாது. ஆனா எல்லாத்துக்கும் ஜெபிக்கிறத பார்த்துருக்கேன். வந்தவங்க யார் பேசினாலும் ஜெபமான விட மாட்டாங்க. ஃபோனில் பேசினாலும் ஜெபமான விட மாட்டாங்க. இல்லை சோத்ராம் சில நேரம் சிக்கா இருக்குன்னு ரொம்ப நேரம் ஜெபிட்டு வேற இருப்பாங்க. அப்புறம் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ஐயா அப்படி ஜெபமிட்டே அவங்களுக்கு நிறைய நேரத்தில் சரியா அவங்க சிக்கா இருக்க நேரத்தில் நிறைய ஜெபிக்கிறதான் பார்த்துருக்கோம். கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருக்க நேரத்தில் அவங்களுக்கு மைண்ட்லேயும் பிரச்சனை ஆயிடுச்சு. அப்போ நேரத்தில் ஒரே ஜபமாக தான் இருக்கும். எல்லாருக்கும் ஜெபம் இருப்பாங்க. அப்படி ஜபமே அவருடைய வாழ்க்கையின் செயலாக மாறிட்டு. சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் தாராளமாக நம்ம பாஸ்ட்டை ஃபாலோ பண்ணுற பொழுது ஒரு ஜெபிக்கிற மனுஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுட்டு போயிருக்கிறான். எதை செஞ்சாலும் உண்மை மொத்தமாக செய்ய கத்திருக்குது. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ரொம்ப என்ன ஒரு ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம். ஒரு டிசிப்ளினான ஒரு மனுஷர், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஒரு முடி வெட்டினாங்கன்னா அவர்கிட்ட தான் கடைசி வரைக்கும் வெட்டுவாங்க. சரியா? பிலிப்ஸ் டெய்லர்னு தெற்கு பஜாரில் இருந்துச்சு. நேற்று ஒருத்தர் வரும்போது பேசியிருந்தோம். அப்போது அவர் எனக்கு முடியலைன்னு சொல்கிற வரைக்கும் அவர்கிட்ட தான் என்ன செய்வாங்க, சட்டத்தை வைப்பாங்க. அவர் முடியலன்னு எனக்கு சொன்னாரோ. அவர் இறந்து போயிருக்க அன்னைக்கு ஃபோன் பண்ணார் பேப்பரை பார்த்துட்டு, ஐயோ நல்ல மனுஷன் இல்லையா அப்படின்னு சொல்லி மற்ற ஆட்கள் சொல்கிற லெவலில் இருந்து ஒரு டிசிப்ளினாக லைஃப். இன்னைக்கு ஒரு இடத்துல, அன்னைக்கு ஒரு இடத்துல, நாளைக்கு ஒரு இடத்துல ஈஸியாக ஆட்களை மாற்ற மாட்டாங்க. ஒரு ஆள்கிட்ட போனாங்கன்னா என்னது, இன்னைக்கு மனைவிகளே மாற்றிட்டு இருக்காங்க ஆட்கள். புருஷர்களே மாத்துறாங்க. பேப்பரில் நீங்கள் யூடியூப்ல தான் பார்க்க. ஒரு டிசிப்ளின் லைஃப். 1 ராஜாக்களின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை இங்கு வாசித்து பார்க்கும் பொழுது 5 வாசித்து பார்க்கும் பொழுது, ஆகையால் நான் உன் ஸ்தானத்தில் உன் சிங்காசனத்தை வைக்கும் உன் குமாரனை என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டுவான் என்று கர்த்தர் தகப்பனாகி தாமிடத்தில் சொன்னபடியே என் தேவனாய் கர்த்தர் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று இருக்கிறேன். பாருங்க, சாலமோன் சொல்கிறது குறித்து பார்க்கிறோம். நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஆசாவை குறித்து படித்து பார்க்கும் பொழுது 1 ராஜாக்களின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. 1 ராஜாக்கள் 15:11 வாசித்து பார்க்கும் பொழுது பாருங்க, எல்லாம் சேர்ந்து வாசிங்க. ஆசா தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அப்ப கர்த்தருடைய பார்வைக்கு அவன் செம்மையானதை செய்கிறான். அதான் சொன்னேன், அவருடைய கருத்தான நல் வழிகளை அடிச்சுவடுகளை பின்பற்றுங்க. என்ன உங்க அப்பாட்ட என்ன பிளஸ் பாயிண்ட்? நல்ல ஜபிக்கிற மனுஷன். உங்க அப்பாட்ட என்ன பிளஸ் பாயிண்ட்? நல்ல ஊழியம் செய்கிறவர். உங்க அப்பாட்ட என்ன பிளஸ் பாயிண்ட்? நல்ல சுவிசேஷத்தை சொல்றவர். என்ன பிளஸ் பாயிண்ட்? நல்ல குடும்பத்தை நடத்துகிறவர். சொல்லுங்க அல்லேலூயா. என்னைக்கு ஒரு நாள் கோவப்பட்டு பெண்ணதை நீங்க யோசிக்காதீங்க. அவர்கிட்ட இருக்க மேஜரா நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் வளர்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா, எல்லா லாங்குவேஜில் இருக்க நல்ல விஷயங்கள் எடுத்ததுனால இன்னைக்கு வேர்ல்டு என்னது கம்யூனிகேஷன் லாங்குவேஜாக மாறி இருக்கு. எல்லாரும் பயன்படுத்துகிற சொல். இங்கிலீஷ் தெரியலன்னா நம்ம இங்கிலீஷ் தெரிஞ்ச எங்கேயும் சர்வை பண்ணலாம் அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட்டு பாருங்க. காரணம் நல்லது எடுக்கு. அதே போல சபையில் விசுவாசிகள் நல்லது எடுங்க. எல்லா விசுவாசிகளும் நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும். பக்கத்தில் சொல்லுங்க, உங்களுக்கு நல்லதையும் காண்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியும். என்னை பார்த்து நீங்கள் சொல்லலாம், பாஸ்டர் உங்கள்கிட்ட நல்லது இருக்கு கெட்டது இருக்கு. நான் தாராளமாக சொல்லுவேன், நல்ல விஷயம் நல்லதை எடுங்க. அதான் முக்கியமான விஷயம். நம்ம நிறைய நேரத்தில் கெட்டதை தான் நம்ம எடுப்போம். அப்படி செய்யாதீங்க. வேதம் என்ன சொல்லுது? உங்கள் தகப்பன்ட்டு நல்ல விஷயத்தை ஃபாலோ பண்ணும். உங்கள் தாயிட்ட இருக்க நல்ல விஷயத்தை ஃபாலோ பண்ணும். சில குணங்கள் இருக்கும், சண்டை பிடிக்கிற ஆவி இருக்கும், அதை ஃபாலோ பண்ணாதீங்க. நல்ல விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்க. நீங்கள் 2 ராஜாக்களின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது உசியா ராஜாவை குறித்து பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 15:34 எல்லாம் சேர்ந்து வாசிங்க. உசியா கர்த்தரின் பார்வை 2 ராஜாக்கள் 15:34 அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். தன் தகப்பனாகிய உசியா செய்தபடி. யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்குன்னா, யோதாமை குறித்து சொல்லப்பட்டு, ஜோத்தம் குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அவன் எப்படி இருந்தானா, தன் தகப்பனாகிய உசியா செய்தது போல செய்தான். அப்ப நான் என்ன சொல்றேன், தாவீது மட்டும் இல்லை,
இந்த உசியாவை ஃபாலோ பண்ணி யோதாம் செய்தான்னு சொல்லிப்பார். அப்போ உங்களை சுற்றி மேகம் போன்ற திரளான சாட்சி. நீங்கள் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது மேகம் போன்ற திரளான சாட்சிகள் இருக்குது. அந்த நல்ல சாட்சிகளை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. சொல்லுங்க அல்லேலூயா. சபையில் எவ்வளோ நல்ல விஷயங்களை சிஸ்டமேட்டிக்காக ஒன்றை தோங்கினா கடைசி வரைக்கும் கரெக்டாக செய்கிற ஆட்களை பார்க்குறீங்க. அவங்கள ஃபாலோ பண்ணுங்க. கர்த்தருக்காக இவ்வளோ உண்மையாக இருக்கிறாங்க, அதை ஃபாலோ பண்ணுங்க. 4 பேர் இடற மாதிரி பேசிகிட்டு இருப்பான், அடுத்தது அவங்க நடைவுடைய பாவனைகள் இடரலா இருக்கும். அதை பற்றி பேசாதீங்க, கர்த்தரை பற்றி பேசுங்க, நல்லதை பேசுங்க. அதுதான் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த சபையில் நான் பின்பற்ற முன்மாதிரிகள் எனக்கு இருக்கிறாங்கன்னு சொல்லுங்க மட்டும் கரங்களை வைத்து காட்டுங்க. நான் சொல்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. இந்த சபையில் நான் பின்பற்றத்தக்க முன்மாதிரிகள் இருக்கிறாங்கன்னு சொல்கிறவங்க மட்டும் கரங்களை வைத்து காட்டுங்க. இருக்கிறாங்க, கரங்களுக்கு. ஸோ அவங்கள ஃபாலோ பண்ணுங்க. அப்போ 3 விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நம்பர் 1 என்னது? உங்கள் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுங்க. 2ஆவதாக தகப்பன் தாயின் கட்டளைக்கு இணங்குங்கள். 3ஆவதாக தகப்பன் தாயின் கருத்தான வாழ்க்கையை பின்பற்றுகிறவர்களாயிருங்க. அதான் ஆண்டவர் பார்ப்பார். பாஸ்டர் செல்வினை போல நீங்கள் கர்த்தரை பின்பற்றுறீங்க, அப்படி நம்மளை பார்த்து சொல்லணும். சொல்லுங்க அல்லேலூயா, ஆமென். நீங்கள் சபையை உருவாக்கி இருக்காங்க இந்த இடத்துல. ஸ்தோத்திரம். 1995ஆம் வருஷம் சபை ஆரம்பிக்கப்பட்டது. ஏப்ரல் 30ஆம் தேதி. ஸோ உருவாக்கி எடுத்திருக்காங்க, அவங்களெல்லாம் நல்வழிப்படுத்தியிருக்காங்க, நம்ம நல்வழிப்படுத்தியிருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்கள் அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் படி நீங்கள் நடந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை குறித்து கர்த்தர் சந்தோஷப்படுவார். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த சபையில் வந்து ரட்சிக்கப்பட்டு நல்ல வெற்றி வாழ்க்கை வாழ்கிற உங்கள் பெற்றோர் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன், அவங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கர்த்தர் நிச்சயமாக உங்களை குறித்து சந்தோஷப்படுவார். இந்த நாளிலும் நீங்கள் கேட்ட நல்ல வார்த்தைகளுக்காக கர்த்தர் நன்றி ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் உங்களோடு கூட பேசியிருப்பார் நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவருக்குள்ளே நீங்கள் வளர்வதற்கு நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். எங்களுடைய யூடியூப் சேனல் ஜைன் ஏஜி சர்ச் திருநெல்வேலி, அதை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் திருநெல்வேலியில் இருப்பீர்கள் என்றால் நீங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிக்க முடியும். வாங்க, எங்களுடைய விலாசத்தை கீழே போடுகிறோம். நீங்கள் வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய சாட்சிகளை, உங்களுடைய ஜெப குறிப்புகளை எங்களுக்கு அனுப்பி தாருங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.